மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து சேவை 22 நாட்களுக்கு பின்னர் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் ஆர்வத்துடன் ரயிலில் பயணித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், 22 நாட்களுக்கு பிறகு மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான ரயில் சேவை தொடங்கியிருக்கின்றது. தற்பொழுது எந்த அளவிற்கு அந்த பாதை சீர் செய்யப்பட்டிருக்கிறது? தற்பொழுது அங்கு வானிலை எப்படி இருக்கிறது? பயணிகள் எந்த அளவிற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள்? இந்த உதகை மலை ரயில் சேவை குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் சொல்லுங்க. மோகன், மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து என்பது நூற்றாண்டுகள் பழமையான போக்குவரத்து. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட இந்த மலை ரயில் போக்குவரத்தானது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை அடர்ந்த வனப்பகுதிக்குள் பயணிக்கக்கூடிய ஒரு இனிமையான பயணமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கல்லாரிலிருந்து குன்னூர் வரை இந்த ரயில் என்ஜின் எப்பொழுதுமே பின்னிருந்து பெட்டிகளை முன்னே தள்ளக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல் சக்கரங்கள் பொருந்தியது என இது பல முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மலை ரயிலான போக்குவரத்தானது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய சின்னமாக. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கியது முதலே மலை ரயில் பாதையில் மண் சரிவு என்பது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. நீலகிரி மாவட்டம் மற்றும் மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்து வந்தது. இதன் காரணமாக இந்த மலை ரயில் பாதை என்பது அடர் வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்படுவது, பாறைகள் உருண்டு விழுவது என இதன் காரணமாக ரயில்வே தண்டவாளங்கள் தொடர்ந்து சேதமடைந்து வந்தன. இதன் காரணமாக அதனை சீரமைக்கக்கூடிய பணிகளானது அடுத்தடுத்து நடைபெற்றாலும் அது ஒரு புறம் நடைபெற்றிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த நிலச்சரிவு என்பது தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இதன் காரணமாக 22 நாட்கள், அதாவது ஒரு 2 நாட்கள் 4 நாட்கள் என இந்த இடைவெளி விட்டு கிட்டத்தட்ட 5 முறை இந்த மலை ரயில் போக்குவரத்தானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 22 நாட்கள் தொடர்ந்து இந்த ரயில் போக்குவரத்தானது நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்பட்டது. இதனையடுத்து சீரமைப்பு பணிகளானது ரயில்வே நிர்வாகத்தின் மூலம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது வானிலையும் ஓரளவுக்கு சரியாக உள்ள காரணத்தால் 2 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது இந்த மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் போக்குவரத்து உதகமண்டலம் என மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை இந்த ரயில் போக்குவரத்தானது 22 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது துவங்கியுள்ளது. இன்றைய நிலவரத்தை, அதாவது வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை மேகமூட்டம் இருக்கிறது, ஆனால் பனிப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கிறது. எனவே மழை பெய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்ற ஒரு சூழல் உறுதி செய்யப்பட்ட பின்பு இன்றைய தினம் இந்த போக்குவரத்தானது துவங்கப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்தில் சுற்றுலா பயணிகள், முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு பயணித்தனர். அவர்கள் கூறும்போது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கண்டறிந்து சுற்றுலா பயணிகள் எப்பொழுதும் போல சென்று வரக்கூடிய வகையில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மோகன்ராஜ், விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி செந்தில்.